உங்களுக்கு என்ன வாக்களித்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில என்ன நடப்பிப்பேன் என்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரோ, அதை செய்யும் வரையிலும் அவர் மாற மாட்டார். மல்கியா புஸ்தகம் எடுத்துக்கங்க, 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். முதல் பகுதியை பார்க்கிறோம். நான் எல்லாம் எடுத்துக்கங்க. மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதும். இந்த ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் மாறாதவர். சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். அவரே சொல்றாரு பாருங்க, வாய் திறந்து, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படிங்கிறார். மாறாத தேவன் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே மாறிடும் சொல்லி அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாமே மாறிடும். இன்னைக்கு எதுவுமே மாறாத பொருள் ஒண்ணுமே இல்லை பாருங்க. எல்லாமே மாறிடும். மனுஷனுடைய வாக்கு மாறிடும், சில பொருட்கள்லாம் மாறிடும், சில காரியங்கள்லாம் நம்ம மாறிடுவோம். எல்லாமே மாறிடும் பாருங்க. ஒரு பொருள் எடுத்தால் பழசாயிரும், அது மாறிடும். காஸ்ட்லியான 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கினா கூட 1 வருஷம் கழிச்சு அது என்ன டிவி, பழைய டிவி, அது மாறிடும். ஆமாம். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்கினா கூட, 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்கினா கூட ஒரு 3 வருஷம் கழிச்சு அது என்ன ஆயிரும், மாறிடும், பழசாயிரும், மாறிடும், எல்லாமே மாறிடும். அதே போல மனுஷனுடைய அன்பும் மாறிடும். மனுஷனுடைய அன்பும் மாறிடும். இப்படி பார்க்குற பட்டு சேலை, இப்படி உலகத்தில் இருக்கிற விலையேறப்பெற்ற எல்லா பொருட்களும் மாற தன்மை படைத்தது மாறிடும். புரியுதுங்களா? மாறாதது ஏதாவது இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பெத்த பிள்ளை மாறிடும், பெத்த தாய் தகப்பன் மாறிடுவான், எல்லாமே சொந்த பந்தங்கள் மாறிடும். நம்ம வச்சிருக்கிற வீடோ பொருளோ பொண்ணோ எதுவுமே நிலவரமானது இல்லை, எல்லாமே மாறிடும். ஆனால் கர்த்தர் அங்கே அழகா சொல்லுகிறார், நான் கர்த்தர் அப்படின்னா. தமிழ் பைபிளில் பார்க்கிறோம், ஒரிஜினல் தமிழ் மொழிபெயர்ப்பில் தமிழோட அர்த்தம் அப்படின்னா நான் கடவுள். பொதுவாக எல்லா மக்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு வெளிச்சம் அப்படின்வாங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், நீ செய்யறதெல்லாம் கடவுளுக்கு தெரியும்பா அப்படின்வாங்க. அந்த கர்த்தரை கடவுள் என்ற பதம் தமிழில் கடவுள் தான் வருது. பைபிளில் படித்தோம்னா, ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் படித்தோம்னா தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா கடவுள்னா கர்த்தர். இங்கே நம்ம வேதத்தில் கர்த்தர்னு சொல்லுகிறது. தமிழில் பார்த்தீங்கன்னா அது கடவுள்னு சொல்லி வருகிறது. அப்போ அந்த கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா, கடவுள் சொல்லுகிறார், நான் கடவுள், நான் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன எந்த காரியத்திலையும் மாறுவது இல்லை. அதே இடத்துல இன்னொரு இடத்துல யாத்திராம் புஸ்தகத்தில் சொல்லுகிறார் பாருங்க. யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முன்பகுதியை பார்க்கிறோம். யாத்திராம் புஸ்தகம் 3:14 எல்லாம் எடுத்துக்கோங்க. யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். போதும். எப்படி இருக்கிறார்? அதற்கு தேவன் யார் சொல், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் பாருங்க. கடவுள் தான் பேசுறாரு, இதை அவரே சொல்லிக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அதற்கு தேவன். இங்க என்ன பார்க்கிறோம், நான் கர்த்தர். பாருங்க, அதற்கு தேவன், இங்க நான் கர்த்தர். அதற்கு தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அவர் மாறுவது இல்லை அப்படிங்கிற அர்த்தம். நம்மகிட்ட வாழ்க்கையில வாக்கு கொடுத்துருக்கிறாராங்க, மாற மாட்டார். நிச்சயமா நம்பிடுங்க. உங்களுக்கு என்ன வாக்களித்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில என்ன நடப்பிப்பேன் என்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரோ, அதை செய்யும் வரையிலும் அவர் மாற மாட்டார். கர்த்தர் எதை சொன்னாலும் நிச்சயமா நடக்கும். அவர் எதை சொன்னாலும் நடக்குங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்க வாய்க்கால்கள் நிரம்பும் என்றார். நிரம்பிச்சா இல்லையா? எலியா ஜெபித்தான்,
எலியா ஜெபித்த பொழுது என்ன சொன்னா, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஜெபம் என்ன பண்றாங்க, கூப்பிட்டாங்க. என்னென்னமோ பண்ணி அழைச்சாங்க, வரல. ஆனா ஒரே எலியா அவன் என்ன சொன்னா, நான் வெட்கப்படக்கூடாது, ஏன்னா நான் உண்மை ஆராதிக்கிறேன், நீங்க மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், நீங்க மாறாதவர், நான் அதை நம்புகிறேன். இப்ப நான் ஜெபிக்கிறேன், இறங்குன்னு சொன்னேனே, வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சா இல்லையா? 450 தீர்க்கதரிசிகள் மாறினாங்களா இல்லையா? பாகால் தீர்க்கதரிசிகள் எலியாவின் தேவன் தான் நம் தேவன் சொல்லி அறிக்கையிட்டாங்க. ஒரு வித்தியாசங்க. ஏன்னா இவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத அங்க காட்டுகிறது பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரியா கேட்கிறான்ல, எப்படி ஆகும்? புருஷன் அறியேன், நான் ஒரு கன்னி பெண்ணு, எப்படி நடக்கும்? உன்னை தேவதூதன் சொன்னால, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமே. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவதை நம்ம கேட்டு அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் என்ன சொன்னாலும் அதை அப்படி என்ன பண்ணணும், உள்ளத்தில் அங்கீகரிக்கணும், அதை அனுமதிக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படி அனுமதிக்கணும் பாருங்க. ஏற்றுக்கொள்ளணும், என்ன அனுமதிக்கணும். அதை அது நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அனுமதிக்காம எதுவுமே நடக்காதுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அனுமதிக்காம எதுவுமே என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரிதான் பாருங்க. நான் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே, அப்ப கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் அப்படியே நான் அனுமதிக்கணும் என் வாழ்க்கையில. அப்படி அனுமதிக்கிற பொழுது அந்த அனுமதிச்ச காரியங்கள் அத்தனையும் நடக்கும்.